வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிப்ரவரி 12ஆம் தேதி தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான வீடியோ பார்க்கலாமா? 2 நாளாக வீடியோ போட முடியலைங்க. நம்ம உறவுகளோட புரிதலுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம தூர்தர்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு தோசை சுட்டு டிவி தடங்களுக்கு வருதுகிறோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி பல காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் 2 நாளாக நம்ம வீடியோ போடல. 13, 14 ரெண்டும் சேர்த்து இன்றைக்கி பார்த்துடலாங்க. 15ஆம் தேதியோடு சேர்த்து பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில தகவல்களை ப்ரீஃபாகவும், சில தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நியூஸாகவும் பார்க்கலாம். அதனால் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தகவல்கள் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு லைக், கமெண்ட் போட்ட அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் உங்களோட லைக் தான் என்னோடய எனர்ஜி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட் டேஸுங்க. இம்பார்ட்டண்ட் டேஸ் அப்படின்னு வரும்போது மொத்தம் 3 நாள் பார்க்க போகிறோம். 13, 14, 15 இந்த 3 நாளையும் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி 13 என்னென்ன நாள் கொண்டாட போகிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ரேடியோ டே, நேஷ்னல் விமன்ஸ் டே. இந்த 2 நாளும் பிப்ரவரி 13ஆம் தேதி நம்ம பார்க்கக்கூடிய நாள். முதல்ல வேர்ல்டு ரேடியோ டே என்னன்னு பார்த்துடலாம். வேர்ல்டு ரேடியோ டே, நேஷ்னல் விமன்ஸ் டே அது என்னென்னு பார்த்துடலாங்க. ரேடியோ டேனா நமக்கு நல்லா தெரியும். ரேடியோ இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் இருந்ததுங்க. இப்போ தான் உள்ளங்கையில் உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம பெரியவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர், ஒரு கூட்டாக ஒரு 5 பேர் சேர்ந்து ரேடியோவை சென்டராக வச்சு நியூஸ் கேட்குறது, பாட்டு கேட்குறது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியும். ஆனால் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிறவங்களுக்கு 2K கிட்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் என்னென்னு தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னு பார்த்தா இந்த சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம் அப்படிங்கிற இதாக தான் தெரியும். ஆனால் அப்போ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உலக செய்திகள் தெரிஞ்சுக்கணுன்னாவே நம்ம ரேடியோ மூலியமாக தான் தெரிஞ்சுக்குவோம். ஏன் நம்ம சுதந்திரம் கிடச்சிது அப்படிங்கிறத விஷயத்தையே நம்ம ரேடியோ மூலியமாக தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு ரேடியோவும் நாம ஒன்றி போய் இருக்கிற ஒரு விஷயங்க. அதனால தான் இந்த நாளை நம்ம உலக வானொலி தினத்துக்காக கொண்டாடுறோம். பிப்ரவரி 13 வருஷம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக நம்ம கொண்டாடுறோங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொழில்நுட்பங்கள் பெரிதாக வளர்ச்சி அடைந்திடாத காலகட்டத்திலேயே ஒலி மூலம், அதாவது நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அந்த ஒலி மூலம் தகவல்களையும் செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் வானொலி. இன்றும் அதோட மவுசை இழக்கலைங்க. எப்படி எஃப்எம் மூலிமா, ரேடியோ சூரியன் எஃப்எம் மூலிமா, ஹலோ எஃப்எம் மூலிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதை தான் அந்த மவுசு இழக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போதும் உலக மக்கள் அதிகம் பேரை சென்றடைய ஊடகமாக வானொலியே இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வானொலியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஐநா துணை அமைப்பான யுனெஸ்கோ பிப்ரவரி 13 உலக வானொலி நாளாக 2011 அறிவிச்சிருக்காங்க. 1946 ஐநா வானொலி அலைவரிசை தொடங்கப்பட்ட நாளை பிப்ரவரி 13 உலக வானொலி நாளாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஆண்டு 2025 வானொலி தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்க்கும்போது காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவம். இந்த கருப்பொருளில் ரொம்ப முக்கியங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு 2025 உலக வானொலி தினத்தின் கருப்பொருள்னு பார்க்கும்போது காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவம். இதுதாங்க இந்த ஆண்டோட கருப்பொருள். அதாவது வானொலியின் மூலம் காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்தில் அதற்கான நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கம், கருப்பொருளோட நோக்கம் அப்படிங்கிறது பார்க்குறோம். காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவங்கிறத இதோட நோக்கங்க. அடுத்தது தேசிய பெண்கள் தினம். நம்ம யாரோட பிறந்த நாளை நம்ம தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள். கவிக்குயில், நைட்டிங்கேல் அப்படின்னுலாம் நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். அவங்களோட பிறந்த நாளை தான் தேசிய பெண்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். இந்தியாவில் பிப்ரவரி 13 அன்று கொண்டாடப்படும் ஒரு நாள் இதுங்க, சரோஜினி நாயுடு அவர்களின் பிறந்த நாள்.
சரோஜினி நாயுடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இந்திய விடுதலை போரில் அவங்களோட பங்கு, பெண்களுக்கான உரிமைகள் வழங்குவர்களோட அவங்களோட கடுமையான போராட்டம், இது எல்லாமே நினைவு கூற நாளாக தான் அவங்க பிறந்த நாளை நம்ம தேசிய பெண்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் இல்லைங்களா. நம்ம விடுதலைக்காக போராடி இருக்காங்க, பெண்களோட மரியாதைக்காக உரிமைக்காக போராடி இருக்காங்க. ஸோ அவங்கள மரியாதை செலுத்துகிற நாளாக தான் அவங்களோட பிறந்த நாளை நாம் நேஷ்னல் விமன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். வேர்ல்டு விமன்ஸ் டே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 8 வருங்க. இது நம்ம தேசிய பெண்கள் தினம் பார்க்கும்போது February 13 நடக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருவோம். சரோஜினி நாயுடு அவர்களுக்கு மரியாதை கொடுத்துருவோம். அடுத்தது பார்க்கும்போது February 14 இன்டர்நேஷ்னல் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் டே, புல்வாமா அட்டாக் டே. இன்னொரு நாள் February 14 இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் மேலும் அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது தாங்க. அந்த நாள் நம்ம சொல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் இந்த நாளை நம்ம சொன்னால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்துடலாமா? February 14 இன்டர்நேஷ்னல் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் டே. அதாவது பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பிறவி குறைபாடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நமக்குலாம் நம்ம பிறவியாகவே குருடாக இருக்காங்க, பிறவியாகவே ஊமையாக இருக்காங்க, பிறவியாகவே ஊனமாக இருக்காங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பிறவியிலேயே வந்து இருதய குறைபாடோடு பிறக்கிற குழந்தைகளை வந்து அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதும் அதுக்குண்டான விழிப்புணர்வுனால தாங்க. அந்த மாதிரி நடக்காமல் மேற்கொண்டு குழந்தைங்களுக்கு அப்படி வராமல், அப்படி ஒரு பிறவி குறைபாடு, இருதய குறைபாடு வராமல் இருக்கிறத உணர்த்துறதுனால தான், விழிப்புணர்வுனால தான் நம்ம இந்த நாளை பார்க்குறோம். February 14 கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் டேவாக பார்க்குறோம். என்னன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் February 14 பிறவி இதய குறைபாடுகள் CHDன்னு சொல்லுவோங்க. அந்த குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாளை நாம் வந்து அனுசரிக்கிறோம். அதாவது இதய குறைபாடுகள் லேசானதாகவோ அல்லது கடுமையானதாகவோ பிறக்கும் போதே இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். குழந்தைகளோட இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையோட தாய் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க எடுத்துக்கிற உணவு முறைகள் சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம், மது அருந்துறது, புகைப்பழக்கம், இந்த மாதிரி சொல்ல வரேங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கலாம். இல்லை சில மரபணு மாற்றங்கள், குரோமோசோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் பிறவியிலேயே இருதய குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் வந்து நாம் இந்த பிறவி இருதய குறைபாடுகள் நாளை நம்ம அனுசரிக்கிறோம். February 14 பிறவி இருதய குறைபாடுகள் நாளாக அனுசரிக்கிறோம். ஸோ அடுத்தது புல்வாமா அட்டாக் டே. இது ரொம்ப மோசமான இதுங்க. இந்தியாவோட கருப்பு நாள்னு நம்ம சொல்லலாம். எப்படி நடந்தது, என்ன நடந்தது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2019 நம்ம 40 இராணுவ வீரர்களை ஒரே வண்டியிலே இழந்துட்டோம். அதோட அவங்க வெடிகுண்டு தாக்குதலில் வந்து அவங்க உயிரெல்லாம் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட நினைவு கூறுற நாள் தாங்க நமக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே ஞாபகத்துக்கு முன்னாடி இது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடந்த நாள் நம்ம இந்தியாவோட கருப்பு நாள்னே சொல்லலாம் அந்த நாளை. ஸோ அந்த இப்போ நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண வீரர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்திடுவோம், அஞ்சலி செலுத்திடுவோம். 2019 புல்வாமா தாக்குதல் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் 40 வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க இல்லைங்களா. அந்த நாளை நினைவு கூறுறதுக்காக தான், அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற நாளாக தான் February 14 வந்து புல்வாமா அட்டாக் டேவை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா February 14 ஹார்ட் டிஃபெக்ட் டே பார்த்துட்டோம், புல்வாமா அட்டாக் டேவும் பார்த்துட்டோம். அடுத்தது February 15 இன்டர்நேஷ்னல் சைல்டுஹுட் கேன்சர் டே. ரொம்ப கொடுமைங்க இந்த சைல்டுஹுட்லேயே கேன்சர் வர அந்த இது. அடுத்தது வேர்ல்டு ஹிப்போ டே, நீர் யானைகளுக்கு ஒரு நாள், நீர் யானை நாள் ஒன்று. பேங்கலூன் டே. பேங்கலூன் அப்படிங்கும்போது எறும்பு தின்னிங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்க முடியாது, இருந்தாலும் கேள்விப்பட்டிருப்போம். அதோட இமேஜை காட்டுறதுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க அது எறும்பு தின்னி. இந்த நைட் டைமில் தாங்க இதெல்லாம் வந்து இறை தேடி போகும் காட்டுக்குள்ளேயெல்லாம். அதோட உணவு பார்த்தோம் அப்படின்னா எறும்பு புத்து, கரையான் புத்து இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதுதான் வந்து இதோட உணவு. இதுக்கெல்லாம் ஒரு நாளாக அப்படின்னா இருக்குங்க. இதோட அந்த செதில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சதாக நம்ம பார்க்குறோம்.
இதை வந்து சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் இறைச்சியாகவும் நம்ம எப்படி மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இறைச்சியாகவே இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இது மருத்துவ குணம் நிறைஞ்சதான்னு நாம் பார்க்குறோங்க. சீனாவோட பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த எறும்பு துணியோட செதில்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி இந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வேட்டையாடி அழிக்கிற இதில் தான் இப்போ நான் அந்த உயிரினங்கள் இருக்குது. இது ஒரு பாலூட்டி வகை உயிரினங்க. ஸோ அந்த வேட்டையாடுற இடத்துல தான் இது இருக்குது. அதனால் அந்த இனமே அழிஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இனம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட விழிப்புணர்வு நாளாக தான் நம்ம வந்து பேங்குலின் டே அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம், அனுசரிக்கிறோம். அதாவது 3rd Saturday, எப்போயுமே பிப்ரவரியில் வர 3rd Saturday தான் வந்து பேங்குலின் டே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேங்குலின் டே இது தாங்க அது. இதோட செதில்கள் வச்சு இதை விட வலிமை வாய்ந்த மிருகங்கள்கிட்டேருந்து இதை காப்பாற்றிக்க முடியுதான். பட் கடத்தல்காரர்கள், வேட்டைக்காரர்கள் இவர்கள்கிட்டேருந்து இது காப்பாற்றிக்க முடியலையாம். ஸோ அதனால தான் இந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டலான்னு எடுத்தேன். அதே மாதிரி சைல்டுஹுட் கேன்சர் டே, இது ரொம்ப கொடுமைங்க. சைல்டுஹுட் கேன்சர் டே அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15 சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்கிறோம். அதாவது ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த குழந்தைக்கு தெரிய வர்றதை காட்டிலும் அவங்க வீட்டு பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப மனசளவில் உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க உடஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான இதே பெற்றோர்கள் தான். அவங்களே உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது, ஆதரவாக இருக்கிறது, ஒரு அனுசரணையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க முதல்ல தைரியமாக இருந்து அந்த குழந்தைங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும், இது எப்படி வந்தது, இதனால் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் நம்ம வந்து குழந்தைகளோட சைல்டுஹுட் கேன்சர் டேவை நம்ம அனுசரிக்கிறோம். அதாவது ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் அப்படிங்கிறது கடுமையான நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா குழந்தை மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பமே வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ என்ன சொல்கிறது, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சரியான கவனிப்பு தேவை. இதுக்கு அவங்க கவனிக்கிற ஆள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, நல்லாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட வியாதியை பற்றி அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். இந்த கேன்சர் அப்படிங்கிறது யாருக்கு வருது, எப்போ வருது, எதனால் வருதுன்னு ஒன்றுமே தெரியல. குழந்தைங்களுக்கெல்லாம் வருது அப்படிங்கும்போது ரொம்ப மோசமான கால சூழ்நிலையிலையும் உணவு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஸோ அந்த பெற்றோர்கள் தைரியமாக இருந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து அதிலிருந்து அவங்கள மீண்டும் போராடி எடுத்துகிட்டு வரணுங்க. அதுக்கான விழிப்புணர்வு நாளாக தான் நாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சைல்டுஹுட் கேன்சர் டேவை பார்க்குறோம். அது மாதிரியே வேர்ல்டு ஹிப்போ டே, நீர் யானைக்கும் அந்த தண்ணிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்குங்க. அந்த உயிரின நீர் யானை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த உயிரினங்களும் இழக்கக்கூடிய காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுனால தான் வேர்ல்டு ஹிப்போ டேவையும் நம்ம கொண்டாடுறோம், அனுசரிக்கிறோம். அந்த இதையும் அதோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, முரட்டுத்தனமான தோல் தொங்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துருப்போம், வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதுவுமே அவங்களுக்கு வேட்டையாடுறவங்களுக்கு பயன்படுறதுனால அதையும் வேட்டையாடவும் அதையும் ஏதாவது செய்யவும் அந்த இனங்களை அழிக்கவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த இனங்களையும் காப்பாற்றணும் இல்லையா. கடவுள் எல்லாரையும் படைச்சார், மனுஷங்களை உயிரினங்கள் எல்லாத்தையும் தான் படைச்சார். எல்லாரையுமே ஒருத்தர் காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ அதோட விழிப்புணர்வுனால தான் நம்ம வேர்ல்டு ஹிப்போ டேவையும் நாம் பார்க்குறோம். நம்ம அடுத்த தகவலுக்கு போயிடலாங்க. 3 நாளாக ஒரு தினம் ஒரு 2 நாள் 3 நாளுங்கிற மாதிரி முக்கியமான நாளெலாம் பார்த்துட்டோம். பிப்ரவரி 13 அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு ரேடியோ டே, நேஷ்னல் விமன்ஸ் டே பார்த்துட்டோம். 2வது இருதய குறைபாடு அந்த நாளை பார்த்தோம். புல்வாமா அட்டாக் டே, நமக்கு அங்கே புல்வாமாவில் நடந்த அட்டாக்னால 40 வீரர்கள் மரணம் அடைஞ்சதை பார்த்தோம், அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தினோம். அதே மாதிரி சைல்டுஹுட் கேன்சர் டே பார்த்தாச்சு, வேர்ல்டு ஹிப்போ டே பார்த்தாச்சு, அதே மாதிரி எறும்பு திண்ணிக்காக ஒரு நாள் அதையும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது தகவலுக்குள்ளே போயிடலாங்க. முதல் தகவல் என்னன்னு பார்க்கலாம். இது தகவல் இல்லையான்னு கேட்குறீங்களா, இதுவும் தகவல் தாங்க. இது தகவலோடு சேர்த்து அது சின்ன தகவல், அந்த நாள் என்னத்துக்காக அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல். அதனால் அடுத்தது பெரிய தகவல் பார்க்கலாம். இது வந்து இராணுவம், என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் கூட்டு இராணுவ பயிற்சி நடக்குது. இப்போ மாலத்தீவில் கூட அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அப்பப்போ நடக்கும்.
வருடத்துக்கு ஒரு டைம் மாற்றி மாற்றி நடக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம இந்திய இராணுவம் வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் கூட்டு பயிற்சிக்கு போகாதுங்க. உலகெங்கும் உள்ள எல்லா நாடுகளோடையும் கூட்டு பயிற்சிக்கு போவாங்க. அவங்களோட டெக்னிக்கெலாம் நாம் பழகிட்டு வர்றதுக்காக தான் நம்ம அங்கே இராணுவ பயிற்சி அவங்க வந்து இங்கே பயில்றதும், நாம் போய் அங்கே கற்றுக்கிறதும், ட்ரைனிங் எடுத்துக்கிறதும் எல்லாமே வந்து எப்படி அவங்களோட டெக்னிக்ஸை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட டெக்னிக்ஸ் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒருத்தர் மாற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அந்த குரூப் ஸ்டடீஸ் மாதிரி அவங்க எந்த ஸ்டடீஸில் எந்த மெத்தடில் அவங்க படிக்கிறாங்க அதை நாம் தெரிஞ்சுக்குவோம், நாம் எந்த மெத்தடில் படிக்கிறோன்னு அவங்க தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி தாங்க ஒரு பயிற்சி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் நடக்குதுங்க. இந்த பயிற்சியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் எகிப்திய படைகளுக்கு இடையே கிட்டத்தட்ட 15 வார கால கூட்டு இராணுவ பயிற்சி சைக்ளோனின் 3வது பதிப்பு அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம். 2025 சைக்ளோனின் 3வது பதிப்பு இந்தியா வந்து எகிப்திய நாடோட மேற்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். எங்கே நடக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் இது தொடங்கியிருக்கு. ஸோ சைக்ளோன் பயிற்சி அப்படின்னா இந்தியாவிலையும் எகிப்துலேயும் மாறி மாறி நடத்தப்படும் ஒரு வருடாந்திர நிகழ்வுங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா 2025 சைக்ளோன் இராணுவ பயிற்சி யாரோட இந்தியா மேற்கொண்டதுன்னு பார்க்கும்போது எகிப்திய நாடோட நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். பார்த்தாச்சுங்களா. அடுத்த தகவல் போகலாம். அடுத்தது மாநில ஊரக வாழ்வாதார திட்டம். இந்த திட்டத்துக்கு நமக்கு என்னங்க இருக்குது அப்படிங்கிறீங்களா? இருக்குங்க. இப்போ ஏன் நம்ம இந்த திட்டத்தை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எப்படி மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு கல்வியில் பிரச்சனை இருக்கோ அதே மாதிரியே தாங்க இந்த மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துலேயும் ஒரு பிரச்சனை. நிதி கொடுக்காம போல் கொடுத்த நிதி கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். அதாவது மாநில ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னா 2012ஆம் ஆண்டில் மத்திய அரசோட தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தோட ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருதுங்க. இது என்னன்னு பார்க்கும்போது ஊரக வாழ்வாதாரம்னாவே கிராமப்புற இருக்கிற ஏழை மக்களுக்காக ஒரு திட்டம் தாங்க. அந்த மாதிரி ஏழை குடும்பங்களுக்கு சுய வேலைவாய்ப்புகள் மற்றும் திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குவதே ஊரக வாழ்வாதார திட்டத்தோட முக்கிய நோக்கம்னு பார்க்குறோம். இந்த கிராமத்து சைடில் இருக்கிறவங்க அவங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, சுய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ இது சம்மந்தமான திட்டங்களுக்கு நம்ம மத்திய அரசு 60%, மத்திய அரசு ஒரு 60%, மாநில அரசு ஒரு 40% போட்டு தாங்க அந்த அமௌண்ட்டை போட்டு தான் இப்போ இந்த திட்டம் நடத்துவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கும்போது 1046.5 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுவே பீகாருக்கு 2814 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் தாங்க மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்காக நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கு ஊரக வாழ்வாதார திட்டத்துக்காக ஒதுக்கிய நிதியீடு பார்த்திங்க அப்படின்னா இதை விட 1000 கோடி கம்மிங்க. பீகாரை விட ஒரு 1000 கோடி கம்மி. ஸோ அதுக்காக தான் இதை நாம் பார்க்குறோம். இது எந்த அமைப்பகத்தின் கீழே வருது? ஊரக வாழ்வாதார திட்டம் ஊரக வளர்ச்சி அமைப்பகத்தின் கீழே வருதுங்க. அந்த அமைப்பகத்தோட கீழே தான் ஊரக வாழ்வாதார திட்டம் வருது. ஸோ இதை நாம் நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசோட 60% தொகையும் மாநில அரசோட 40% தொகையும் சேர்ந்து தான் இதுக்கு கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு. அப்படி கொடுக்குற பட்சத்தில் நமக்கு நிதி ஒதுக்கீடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 1000 கோடிக்கு கம்மியாக இருக்குது. இப்போ மாநில அரசு வந்து 40%னா ஒரு 400 கோடி சம்திங் கொடுக்கணும். அதுவே வந்து மத்திய அரசு வந்து 600 கோடி சம்திங் கொடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருது, அமைப்புக்கு கீழே வருதுன்னு பார்க்கும்போது ஊரக வளர்ச்சி அமைப்புக்கு கீழே வருதுங்க. ஸோ அடுத்தது பார்க்கும்போது நாரி அதாலத். அது என்னங்க நாரி அதாலத் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பெண்களுக்கான நீதிமன்றம் தான் நாரி அதாலத்துன்னு சொல்லுவோம். நாரி அதாலத்துன்னு பார்க்கும்போது குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு இது மட்டுமா பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதில் நம்ம 1-2 சொல்லலாமே, ஏகப்பட்டதையும் சொல்ல முடியாதுல்ல வீடியோவில். அதனால தான் குடும்ப அண்ணன் தம்பிங்களாக இருந்தாங்கன்னா காண்டாயிருவாங்க. ஸோ நம்ம வந்து 1-2 மட்டும் சொல்லிக்குவோம். குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை என பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு
பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் பெண்களுக்காக நீதிமன்றத்தை தான் நாரி அதாலத்துன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள்லேயும் விரிவுபடுத்துறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதை நமக்கு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி. நல்லா இருக்கு இல்லைங்க பேர். அவங்க சொல்லியிருக்காங்க, அன்னபூர்ணா தேவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மிஷன் சக்தி திட்டத்தின் கீழே 2021 to 26 இந்த திட்டம் வந்து இன்னும் செயல்பட்டுருக்கு. 26 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்கி வரும் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் திட்டம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சோதனை கட்டத்தில் இருக்குங்க. சோதனை கட்டத்தில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பீகார், கர்நாடகாவில் வந்து விரிவுபடுத்தப்பட்டு இருக்குங்க. இதை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் 2024-25 நிதியாண்டில் பீகார் மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் இத்திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. பிற மாநிலங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர் இல்லாமல் நம்மளது எத்தனை மாநிலம் இருக்குது, அந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒப்புதல் கேட்டுட்ருக்காங்க இந்த அன்னபூர்ணி அவர்கள். கிடைச்சதுன்னா நமக்கு வந்து அந்தந்த மாநிலங்கள்லேயும் வந்து இந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மாநிலத்தில் குறைஞ்சபட்சம் 10 கிராம பஞ்சாயத்தாவது இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 கிராம பஞ்சாயத்தாவது இருக்கணும். அதே யூனியன் பிரதேசம்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 5 கிராம பஞ்சாயத்தாவது இருக்கணும். இந்த நீதிமன்றங்கள் இருக்கணும், அமைக்கணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 8.86% பாலின பட்ஜெட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குங்க. கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6.8% இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து 8.86% வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கான நலத்திட்டங்களுக்கான பட்ஜெட் பார்க்கும்போது 4.49 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கங்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். இது போலவே தேசிய ஊட்டச்சத்து திட்டம் போஷன் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்க. 2018 தொடங்கப்பட்டது. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டத்தின் கீழே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆரோக்கியமான உணவுகள் உட்கொள்கிறதையும் வலியுறுத்துறதையும் அவர்களோட ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்துறதுலையும் ஆண்டுதோறும் போஷன் பக்வாடா என்ற நிகழ்ச்சி வந்து மத்திய அரசால் 2 வாரங்களுக்கு 2 வீக்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நிகழாண்டில், அதாவது இப்போ கரண்ட்டில் பார்க்கும்போது மார்ச் 18 ஏப்ரல் 2 வரை இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுதுங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி சுபோஷித் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்கும் 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் சுபோஷித் பஞ்சாயத்து திட்டத்தை கடந்த டிசம்பர் 26, அதாவது கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 26 பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காருங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். போஷன் அபியான் திட்டம் 2018. இது பெண்களுக்கான அந்த ஊட்டச்சத்து, குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் சாப்பிட்றாங்களா, எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற திட்டம் தாங்க இது. இதில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களா, ஊட்டச்சத்தில் மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்குறாங்களான்னு பார்த்து அதில் ஒரு 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் விழா தான் வந்து சுபோஷித் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விழாவை நம்ம பிரதமர் வந்து டிசம்பர் 26 தொடங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறத இங்கே தகவலாக பார்க்குறோம். இந்த தகவலில் மிஷன் சக்தி திட்டத்தின் கீழே கிராம பஞ்சாயத்து வந்து இயங்கிட்டுருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து அஸ்ஸாம்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் சோதனை கட்டை இருக்குது. இதுக்கு முன்னாடி பீகார்லேயும் கர்நாடகத்துலேயும் இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இன்னும் மேலும் சில மாநிலங்களுக்கு ஒப்புதல் கேட்டுட்ருக்காங்க. கொடுத்தாங்கன்னா அங்கேயும் வந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. இதை யூனியன் பிரதேசம்னு பார்த்தோம்னா 5 கிராம பஞ்சாயத்தாவது இருக்கணும். மாநிலங்கள் பார்க்கும்போது ஒரு 10 மாநில கிராம பஞ்சாயத்துகளாவது இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி 7வது போஷன் பக்வாடா நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 18 ஏப்ரல் 2 வரைக்கும் நடைபெறுதுங்கிறதையும் நாம் இங்கே பார்க்குறோம். நம்ம அடுத்த தகவல் போகலாம். தகவல் துளிகள் சிலதெல்லாம் ஷார்ட் நியூஸாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் பெண்களோட சேர்க்கை வந்து 36% உயர்ந்திருக்குன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிட் செலியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களோட சேர்க்கை 36% உயர்ந்திருக்குங்க. எப்படி? புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், நான் முதல்வர் திட்டம், அதே மாதிரி இந்த தொழில் ரீதியாக படிக்கிறாங்க இல்லைங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவோம்ல, இன்ஜினியரிங், மெடிசன், லா இந்த மாதிரியெல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஃபுல்லாக ஃப்ரீங்க.
ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ அந்த அந்த அடிப்படையில் நமக்கு வந்து உயர்கல்வியில் வந்து 36% அதிகரிச்சிருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 50% அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு உயர்கல்வித்துறையில். இது தாங்க இந்த ஷார்ட் நியூஸோட விவரம். அடுத்தது பார்க்கும்போது மைக்கோ பாக்டீரியம் லிப்ரே என்ற பாக்டீரியாவால் தொழுநோய் ஏற்படுகிறதுங்கன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து தொழுநோய்க்கான பரிசோதனை முகாம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க, பொது சுகாதாரத்துறை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது அது எப்படி வருது, எதனால் வருது அப்படின்னு பார்க்கோம்னா மைக்கோ பாக்டீரியம் லிப்ரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் தான் தொழுநோய் ஏற்படுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி யூபிஎஸ் திட்டம் ஓய்வூதிய திட்டத்தோட தொடர்புடையதுங்க. யூபிஎஸ்ன்னு பார்க்கும்போது ஓய்வூதிய திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃபெலாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுக்கணும் இல்லைங்க. அது சம்மந்தமாக நமக்கு நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து பழைய ஓய்வூதிய ஒரு திட்டம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருந்துச்சு. இப்போ அது ரெண்டையும் தாண்டி இப்போ யூபிஎஸ் வந்து இப்போ கரண்ட்டில் ஏப்ரலில் 1 வந்து அமலுக்கு வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த ஓய்வூதிய திட்டத்தை குறித்து பார்க்குறோம். யூபிஎஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து ஓய்வூதிய திட்டத்தோட தொடர்புடையதுங்க. உலக அளவில் அதிக யூனிகார்ன்களை கொண்ட 3வது நாடு நம்ம இந்தியாங்க. அதே மாதிரி காஃபி உற்பத்தியிலையும் நம்ம இந்தியா 7வது இடத்துல இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அடுத்தது 108 ஆம்புலன்ஸ் தொடங்கப்பட்ட செயலி. 108 ஆம்புலன்ஸ்க்காக தொடங்கப்பட்ட செயலிங்க. நம்மலாம் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் எது வருது, எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்னெல்லாம் பார்த்துட்டே இருப்போம் இல்லைங்களா. அதுக்கெல்லாம் பார்க்கும்போது உயிர் காக்கிற ஒரு மருத்துவம் இல்லைங்களா அந்த 108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது. அது கால் பண்ணோன்னே எங்கே வருது, எப்போ வருதுன்னு நம்ம அந்த டிரைவருக்கு கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ அவசரம் 108 தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அந்த ஆப்பை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது மூலிமா அந்த நம்ம கால் பண்ண ஆம்புலன்ஸ் எங்கே வருது, எப்படி வருதுன்னு இந்த மேப்பில் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த செயலி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் எப்போது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இது இந்தியா ஃபுல்லாகவே அந்த இது இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது செப்டம்பர் 15, 2008 தொடங்கியிருக்காங்க. அதுவே ஆந்திரான்னு பார்க்கும்போது 2005 தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி மலேரியா நோயை ஒழிப்பதற்கான இந்தியாவோட இலக்கு பார்த்திங்கன்னா 2030. காச நோயை ஒழிப்பதற்கான இந்தியாவோட இலக்கு 2025. அதாவது இந்த ஆண்டுக்குள்ளே நமக்கு முழுதாக காச நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட இலக்குங்க. பார்க்கலாம், அடுத்த ஆண்டில் தெரிஞ்சிடும். ஆப்ரேஷன் டெவில் ஹண்டை தொடங்கிய நாடு வங்காளதேசம். வங்காளதேசத்தோட பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க. அந்த பிரதமரே பாவம் நம்ம நாட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஷேக் ஹசீனா அவர்களோட ஆதரவாளர்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படிங்கிறது தாங்க இந்த ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட்டு. ஏன்னா அங்கே இராணுவ ஆட்சி தானே இருக்குது. ஸோ அவங்க ஆதரவாளர்களை ஷேக் ஹசீனா அவர்களோட ஆதரவாளர்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறது தாங்க இந்த ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட்டை தொடங்கிய நாடு பார்த்திங்க அப்படின்னா வங்காளதேசம். நம்ம பிரதமர் ஏதாவது முடிவு எடுப்பாருங்க, இதுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி எஃகு அமைச்சகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் மைமூன் ஆலம் அப்படிங்கிறவங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பார்த்தோம், போன மாதம் ஹென்லி கடவு சீட்டு குறியீடு 2025 இந்தியாவோட 85ன்னு இப்போ 80ன்னு பார்க்குறோம். இது மாதம் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இது தெரியலைங்க. ஆனால் அந்த அளவுக்கு பட் கொடுத்துருக்காங்க நியூஸில். அதை வச்சு நம்ம உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். அதாவது கடவு சீட்டு இது எப்படி இந்தியா வந்து இடம் 80 அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த விசா இருக்குது இல்லைங்களா. நம்ம பாஸ்போர்ட் வச்சு விசா வச்சு போகிற உறவுகளுக்கெல்லாம் தெரியும். நான் போனது இல்லைங்க, என்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை, விசாவும் இல்லை. ஆனால் இதை கேள்விப்படும் போது என்ன அப்படின்னு பார்த்தா விசா இல்லாமல் எத்தனை நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு தான் இந்த தர மதிப்பீடு கொடுப்பாங்க, குறியீடு கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம 80வது இடத்துல இருக்கோம். விசா இல்லாமல் எத்தனை நாட்டுக்கு நம்மளால் போக முடியும்னு தெரியல இந்தியாவில். ஸோ அதை வச்சு தான் நமக்கு 80ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வழக்கம் போல் சிங்கப்பூர் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட நாடுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வருவாங்களா விசா இல்லாமையே. ஃப்ரீயானா விசா இல்லாமங்க, பணம் இல்லாமல் இல்லை. சரி, அடுத்தது பார்ப்போம். பண்டோரா திட்டத்தை தொடங்க உள்ள அமைப்பு நாசா 2025 தொடங்க போகிறாங்க. பண்டோரா திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ சூரியன் ஆராய்ச்சி பண்ணுறோம், கோள்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம்,
நமக்கு தெரிஞ்ச கோள்களே ஒரு 7, 8, 9 இருக்குது இல்லைங்களா? அது இல்லாமல் இன்னும் இருக்கும் இல்லைங்களா? இன்னும் கோள்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதில் எங்கேயாவது போய் நம்ம உள்ளே உட்கார முடியுமா? அங்கே காற்று இருக்குதா? தண்ணி இருக்குதா? ஏன்னா இங்கே இருக்கிற காற்று தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கியாச்சு. ஸோ அங்கே போய் என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்கான ஒரு திட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா பண்டோரா திட்டம். அது வந்து நாசா அமைப்பு தான் வந்து தொடங்க போகிறாங்க 2025 பார்க்கலாங்க. அடுத்த தகவல், கடந்த ஆண்டில் ஊழல் தரவரிசை பட்டியல் பார்த்திங்களா? இந்தியா மட்டும் இல்லைங்க, 180க்கு மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்க இந்தியாவோட இடம் என்னென்னா நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதை பற்றின தகவல் தான் நம்ம உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். கடந்த ஆண்டோட ஊழல் தரவரிசை பட்டியல் இந்தியா 38 புள்ளிகளோட 96வது இடத்துல இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி 96 பேர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதாவது ஊழலே சுத்தமாக அந்த நாட்டில் இல்லை அப்படின்னா அது 0வாக இருக்கும். 100க்கு அப்படிங்கிறத வச்சு தான் இதை கணக்கெடுத்துருக்குறாங்க. 100க்கு 38 புள்ளிகளோட 96வது இடத்துல நாம் இருக்கோம். 100க்கு 0 புள்ளிகளோட டென்மார்க் இருக்காங்க, அங்கே ஊழலே இல்லையாமாங்க. அதுக்காக நாமெல்லாம் அங்கே போக முடியாது. அங்கே மக்கள் தொகை என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம மக்கள் தொகை 146 கோடி. ஸோ டென்மார்க் முதல் இடத்துல இருக்காங்க, நாம் 96வது இடத்துல இருக்கிறோம். இது பார்த்திங்க கடந்த ஆண்டு 2023 ஆண்டில் 39 புள்ளிகளோட 93வது இடத்துல இருந்தோம். அதுக்கு முன்னாடி 2025 40 புள்ளிகளோட 85வது இருந்தோம். போக போக எச்சாயிட்டே போகுதுங்க. நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது 96வது இடத்துல இருக்கிறோம். இந்த ஆண்டு 2024க்கு 23க்கு 93, 22க்கு 85. ஏதோ மார்க் சொல்கிற மாதிரி இருக்குது, வாதியார் கூப்பிட்டு சொல்கிற மாதிரி. சரி பார்க்கலாங்க. அடுத்த தகவல், உதவி மைய எண். இந்த பாலியல் ரீதியாக ஸ்கூலில், அதாவது பெற்றவங்களுக்கு அடுத்தது ஆசான்னு எப்பயுமே சொல்லும்போது என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் குருவை தான் வந்து நம்ம அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். எத்தனையோ பேர் உறவுகள் இருந்தாலும், சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமான்னு இருந்தாலும் குருவாக பார்க்குறது நம்ம வாத்தியாராக தான் பார்ப்போம். ஆனால் அவங்களாலேயே குழந்தைங்களுக்கு இவ்வளோ சிரமங்கள், படிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு எவ்வளவோ, மத்திய அரசு தமிழ்நாடு அரசு குழந்தைங்க படிக்கட்டும்னு 1008 திட்டம் கொண்டு வந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே போனால் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த இவ்வளோ தூரம் படிச்சுட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நடந்துக்கிற இந்த வாத்தியாரையெல்லாம் என்னங்க சொல்கிறது? போக்சோ சட்டம்லாம் இல்லைங்க. அப்படியே அது விஷயம் தெரிஞ்சோன்னே அந்த பெற்றோரே போய் போட்டு பொழந்துடணும் என்னோட கருத்துங்க. இது விஷயம் பசங்க வந்து சொன்னோன்னே அந்த செகண்ட்லேயே போய் போட்டு பொழந்துடணுங்க. இவங்களை சட்டத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு வழி பண்ணி அதெல்லாம் வேண்டாம், அங்கே என்ன நடக்குதுங்கிறது நாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே ஆன் த ஸ்பாட் நாம் கொடுத்துடலாம். ஏன்னா வலியும் வேதனையும் குழந்தைய பெற்றவங்களுக்கு தானே இங்கே அதிகமாக இருக்கும். அதனால் இது என்னோட கருத்துங்க. இதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நிறையா நியூஸ் பார்க்குறோம், இதை சம்மந்தமாக பார்க்குறோம். ஒரே குழந்தைய 3 வாதியார் சேர்ந்து இது பண்ணுறது, பாலியல் வன்கொடுமை பண்ணுறது. அந்த குழந்தை 13 வயசுங்க. அது படிக்கிறதுக்கு பார்க்குமா இல்லை இந்த மாதிரி காரியம், அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்கிறத விட்டு இது பண்ணுறத விட்டுட்டு பாடத்தை சொல்லித்தர மற்ற எல்லா வேலையும் இந்த வாதியாரில் பண்ண என்ன பண்ண முடியுங்க? ஸோ அவங்களுக்காக அந்த குழந்தைங்க பயப்படக்கூடாது. முன்னையெல்லாம் யாராவது குழந்தைங்க பெற்றோர்கிட்டயே சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி மீறி பெற்றோர்கிட்ட சொன்னால் அது ஏதாவது ஒரு தெரிஞ்சிட வேண்டாம், வெளியே தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கௌரவத்துக்காக நாம் வந்து வெளியே சொல்லாத பெற்றோர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண வேண்டாங்க. எல்லோரும் டக்குன்னு போய் 144 17க்கு டப்புன்னு அடிச்சுட்ருங்க. ஃபோனை அடிச்சுட்டிங்கன்னா அடுத்த இதிலே வந்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு வந்து நமக்கு வந்து பார்த்துருவாங்க. ஸோ எங்கே இருந்து இப்போ தான் எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கே. ஸோ டக்குன்னு 14417க்கு அடிச்சுட்டு இதை பார்த்துடலாங்க. பாலியல் எந்த ஆசிரியர் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தொந்தரவு பண்ண நினச்சாலே நம்ம சொல்லிடலாம். ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டோம், புகார் பண்ணிட்டோன்னா அவங்கள வந்து விசாரிச்சுட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தூக்கி போக்சோ சட்டத்தில் போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க எங்கேயும் பணிபுரிய முடியாது, அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்லேயும் பணிபுரிய முடியாது, தனியார்லேயும் பணிபுரிய முடியாது. இந்த வேலை பண்ணது எங்கே போய் பணிபுரிஞ்சேன்னு புரியாட்டி என்ன நமக்கு? அடுத்தது இதுக்காக மட்டும் 14417 இல்லைங்க. நம்ம உயர்கல்விக்காக நம்ம 10th முடிச்சுட்டு +1 +2 என்ன படிக்கலாம், +1 +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை குறித்தும் வந்து இந்த நம்பருக்கு நம்ம தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம இந்த நம்பரை கூப்பிட்டு கேட்கும் போது ஒரு ஆலோசனை கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்காக தான் இந்த உதவி மைய எண் 14417 நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளை தரம் உயர்த்தியிருக்காங்க. அது என்ன எப்படின்னு பார்க்கலாம். தரம் உயர்த்துறது அப்படின்னா அந்த ஊருக்கு அந்த பேரூராட்சிகளோட மக்கள் தொகை, அதனோட பொருளாதாரம் இதையெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து
தரம் உயர்த்துவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மாவட்ட நிர்வாகிகளோட பரிந்துரைப்படி உள்ளாட்சி அமைப்புகள் தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்கள் தொகை எண்ணிக்கை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயோட அளவு போன்ற அளவுகளை வச்சு தான் அந்த ஊராட்சிகள் வந்து பேரூராட்சிகளாகவும், பேரூராட்சிகள் வந்து நகராட்சிகளாகவும், நகராட்சி வந்து மாநகராட்சியும் தரம் உயர்த்தப்படுதுங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை பேரூராட்சியிலேருந்து நகராட்சியாக மாற்றுறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை நகராட்சியாக மாற்றுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை நகராட்சியாக மாற்றுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டாங்க, நகராட்சியாக உத்தரவு போட்டாங்க. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வந்து வெளியிட்டிருக்காங்கங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு எல்லாம் ஒரே டெம்பிள் சிட்டியாகவே இருக்குங்க. இது எல்லாமே வந்து சுற்றுலாத்துறை இது எல்லாமே வந்து நகராட்சிகளாக வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட எண்ணிக்கை ப்ளஸ் அங்கே வருவாய் எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ வந்து நகராட்சியாக நம்ம பேரூராட்சியிலேருந்து நகராட்சியாக மாற்றிருக்கோம். இந்த 3ஐயும் ரீசெண்டாக யார் நகராட்சியாக மாற்றினாங்கன்னு கேட்டோம்னா இந்த 3ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது யார் நமக்கு சொல்லியிருக்காங்க? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வந்து நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தது பார்ப்போம். நம்ம தலைவர் ஜாலியாக போயிட்டு வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு ஃப்ரான்ஸில் அப்படின்னா, இவர் மொத்தமாக இங்கே ஒரு 3 நாள், அங்கே ஒரு 3 நாள், அமெரிக்காவில் ஒரு 3 நாள், 6 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாருங்க. முதல்ல ஃப்ரான்ஸில் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃப்ரான்ஸில் வந்து மார்சேல் அப்படிங்கிற நகரத்தில் புதிய இந்திய துணை தூதரகத்தை தொடங்கி வச்சுருக்காருங்க. அப்புறம் முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு பிரான்ஸ் தலைநகர பாரிஸில் நடந்திருக்கு. அடுத்த டைம் வந்து இந்தியாவில் நடத்துறதுக்காக விருப்பம் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அது நடந்தால் தான் தெரியும். இப்போ பார்க்கும்போது முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 2025 நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மார்சேல் நகரத்தில் துணை தூதரகத்தையும் அவர் திறந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது மசார்கஸ் போர் நினைவிடத்தில் முதலாம் உலகப் போரோட வீர மரணம் அடைஞ்ச இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். 2 பேருமே பிரான்ஸோட அதிபரும் நம்ம பிரதமரும் சேர்ந்து மரியாதை செலுத்திட்டாங்க. நாமளும் மரியாதை செலுத்திடுவோம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே மசார்கஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நகரம் கெடாரச் நகரம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச வெப்ப அணுக்கரு பரிசோதனை உலையையும் ITERன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் டெர்மினோ அது சரியாக தெரியலைங்க. ITER இருவரும் கூட்டாக பார்வையிட்டனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டெர்மோ நியூக்ளியர்னு நினைக்கிறேன். டெர்மோ நியூக்ளியர் ரிசர்ச்சாக இருக்கும். அதை வந்து இருவரும் சேர்ந்து பார்வையிட்டனர். இதை ஏன் பார்வையிட்டதில் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, உலகில் மிக முக்கியமான அணுக்கரு இணைவு எரிசக்தி திட்டங்களில் ஒன்றான ITER வளாகத்துக்கு எந்த ஒரு நாட்டோட தலைவரோ அல்லது அரசோட தலைவரோ இது வரைக்கும் வந்தது இல்லையாங்க. ஆனால் நம்மால் அதையும் விட்டு வைக்கல, போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் நம்ம இதை பார்க்குறோம். கடந்த 20 ஆண்டுகளாக இத்திட்டத்துக்கு பங்களிக்கும் 7 உறுப்பு நாடுகளில் இந்தியாவும் ஒன்றுங்க. 7 உறுப்பு நாடோட இந்தியாவும் ஒன்றா இருக்குது இந்த திட்டத்தில். சுமார் 200 இந்திய விஞ்ஞானிகள் வந்து ITER திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள போய் சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம இங்கே ஸ்கூல் பசங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டு அங்கே போய் 200 இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்தது பார்க்கும்போது சிறிய அணு உலைகள் SMR அப்படிங்கிற சொல்லக்கூடிய சிறிய அணு உலைகள் மற்றும் அதிநவீன அணு உலைகளை AMR அப்படிங்கிற கூட்டாக உருவாக்கும் திட்டத்தை கூட்டாக 2 நாடும் சேர்ந்து கூட்டாக உருவாக்கும் திட்டத்தின் தொடர்பான பூர்வாங்க ஆவணம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்காருங்க. அப்படின்னா சிறிய அணு உலைனா என்ன அப்படிங்கிறீங்களா? அதாவது என்ன சொல்ல வருது, சிறிய அணு உலை அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி அதை வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எங்கே தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுதான் வந்து சிறிய அணு உலைன்னு சொல்லுவோம். ஆக்கப்பூர்வ அணுசக்தி ஒத்துழைப்பின் கீழே அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்க இந்தியாவும் பிரான்ஸும் திட்டமிட்டிருக்காங்க. அதாவது 2047 ஆண்டுக்குள்ளே அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்டுறது தான் இந்தியாவோட இலக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இடையிலான பேச்சுவார்த்தையில் மேற்கண்ட திட்டத்துக்கான பூர்வாங்க ஆவணம் கையொப்பமாயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
எஸ்எம்ஆர் அப்படிங்கிறது எஸ்எம்ஆர் என்பது சிறிய ரக அணுப்பிளவு அப்படிங்கிறத பார்க்குறோம். இத்தகைய சிறிய அணு உலைகளை தொழிற்சாலையில் தயாரித்து வேறு இடத்துல நிறுவ முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்கிறோம். பாரிஸில் உள்ள ஸ்டேஷன் எஃப் அப்படிங்கிற புத்தாக்க தொழில் வளாகத்தில் 10 இந்திய புத்தாக்க நிறுவனங்களை நடத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்ட சர்வதேச வகுப்புகள் திட்டத்தின் கீழே இந்திய மாணவர்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே. அதே இந்த திட்டத்தின் கீழே 2030ஆம் ஆண்டுக்குள்ளே ஃப்ரான்ஸில் 30,000 இந்திய மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கும் இலக்கையும் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸோட அதிபரும் நம்ம பிரதமரும் பேசின விஷயங்கள் இதுதாங்க. ஃப்ரான்ஸில் 30,000 குழந்தைங்களுக்கு இலக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஒரு பூர்வாங்க அணு உலைகள் சம்மந்தமான ஒரு பூர்வாங்க ஆவணம் வந்து ஒரு கையொப்பமாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டேஷன் எஃப் அப்படிங்கிற புத்தாக்க தொழில் வளாகத்தில் ஒரு 10 ஸ்டார்ட் அப் கம்பெனி வரப்போகுதுங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது உற்பத்தி திறனில் வந்து 100 ஜிகாவாட் 2047க்குள்ளே இலக்கு வச்சுருக்கோம். இது தாங்க நம்ம இப்போ பார்த்தது. நம்ம அடுத்த தகவல் போகலாம். போர் நினைவிடத்தில் 1ஆம் உலகப் போர் வீரமரணம் செலுத்திட்டாங்க. கேடாஜ் நகரில் சர்வதேச வெப்ப அணுக்குரு பரிசோதனை உலையை பார்வையிட்டுட்டாங்க. 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறன் 2047 ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இதையெல்லாம் பூர்வாங்க ஆவணம் ஒன்று சைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இப்போ ஃப்ரான்ஸ் அதிபரோட நம்ம பிரதமர் போட்ட ஒரு ஒப்பந்தம் திட்டம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது அமெரிக்காவோட நம்ம ஆள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அது பார்க்கலாம் இருங்க. அவசர சட்டம், சிறு கடன் வசூலில் தொல்லை கொடுப்பதை தடுக்கும் அவசர சட்டம். எங்கே? கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஒப்புதல் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் தாங்க இந்த சிறுகடனுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த கர்நாடகா மாநில முதல்வர் இருக்கார் இல்லைங்களா, சித்தராமையா அவர்கள், அவரோட தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து உடனே ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு கொடுத்துருந்தாரு. உடனே ஆளுநர்லாம் அதை ஒப்பந்தம் பண்ணலை. நம்ம ஆளுநர் மாதிரி கிடப்பில் போட்டு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ப்ரெஷர் பண்ணதுனால எதுக்காக அவர் போட்டார் அப்படின்னா 3 ஆண்டுலேருந்து 10 ஆண்டுகள் தண்டனை வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அபராத தொகை 5 லட்சங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த சிறு கடன் தொல்லை கொடுக்குறவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து அவசர சட்டம் போட வேண்டியது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் போடுங்க அப்படின்னு இவங்க சித்தராமையா வந்து கூட்டத்தில் அவங்க முடிவெடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அவசர சட்டம் வந்திருக்கு. சிறுகடன் வசூலில் தொல்லை கொடுப்பதை தடுக்கும் அவசர சட்டம் தான் கர்நாடகத்தில் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? இப்போ ரீசெண்டாக அவசர சட்டம் எங்கே சிறுகடன் தொல்லைக்காக போட்டாங்கன்னு பார்த்தா கர்நாடகத்தில். யார் ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தண்டனை காலம் அவங்களுக்கு பார்க்கும்போது 3 ஆண்டுலேருந்து 10 ஆண்டுகளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அபராத தொகையும் 5 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம கெலாட் அவர்கள் வந்து ஆளுநர் கெலாட் இருக்கார் இல்லைங்களா, தாவர்சந்த் கெலாட், அவர் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்போட பிரெய்லி பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலமும் கர்நாடகா தான். அதை இவர் வந்து கெலாட் அவர்கள் தான் வந்து அதை இது பண்ணார், என்ன சொல்கிறது, லான்ச் பண்ணார் அப்படின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி அந்த இது வந்து பண்ணாருங்க. இது கவர்மெண்ட்டோடது இல்லை, ஒரு தனியார் கண் மருத்துவமனை வந்து இந்திய அரசியலமைப்பு புக் இருக்கு இல்லைங்களா, அது கண் தெரியாதவங்க படிக்கிற பதிப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதை வந்து இவர் வந்து லான்ச் பண்ணார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்போட பிரெய்லி பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் கர்நாடகா அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம அடுத்தது ஐநாவின் சமூக மேம்பாட்டு ஆணையம், அதையே இப்போ நாம் பார்க்குறோம். அமெரிக்காவோட நியூயார்க்கில் நடைபெற்ற 63வது ஐநாவின் சமூக மேம்பாட்டு ஆணையம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஐநாவில் சமூக மேம்பாட்டு ஆணையம் நடந்துச்சுங்க. அது எங்கேன்னா அமெரிக்காவில் நியூயார்க் நடந்துருச்சு. எத்தனாவதுன்னு பார்க்கும்போது 63வது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 63வது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு, ஐநாவோட சமூக மேம்பாட்டு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1946 பிப்ரவரி 16 தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக, யார் சொன்னாங்க அப்படின்னா, இங்கே யார் கலந்துக்கிட்டாங்க இந்த மேம்பாட்டு ஆணையத்தில் நம்ம இந்தியா சார்பாக? மத்திய மகளிர் மற்றும் குழந்தை நலத்துறை இணையமைச்சர் சாவித்ரி தாகூர் அவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் அவங்க நமக்காக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத, அவங்களோட தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேற்றம் பண்ணுறோம்
சத்துக்களை அவங்களோட ஊட்டச்சத்துக்களை பற்றி எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம், அவங்களோட எல்லாத்தையுமே பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட முன்னேற்றத்துக்காக இந்தியா எந்த அளவுக்கு பாடுபடுது, எந்தெந்த திட்டம் போட்டிருக்குங்கிறத அவங்க அந்த இதில் பேசியிருக்காங்க, அந்த ஆணையத்தில் பேசியிருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற 63வது ஐநாவின் சமூக மேம்பாட்டு ஆணையங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த இணையமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சாவித்ரி தாகூர் அவர்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது சம்பந்தமானது என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களுக்கான சமூக மேம்பாட்டு சவால்களை எதிர்கொள்வது குறித்த விவாதங்கள், ஒத்துழைப்புகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வில் இது தாங்க நடந்துச்சு. ஸோ 26 வாரங்கள் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு, நம்ம லேடிஸ்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு மகப்பேறு விடுப்பு 26 வாரங்கள் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு கொடுக்குறோம். 3.75 கோடி தாய்மார்களுக்கு மகப்பேறு சலுகைகள், அதாவது PWMVY அப்படிங்கிற திட்டத்தின் கீழே சலுகைகள் கொடுக்குறோம். அது என்னன்னு பார்க்கலாம். பெண்களுக்கான ஒருங்கிணைந்த தேசிய உதவி எண் போன்ற சலுகைகளும் திட்டங்களும் நம்ம இந்தியாவில் மேற்கொள்ளப்படுதுங்கிறத இந்த அமர்வில் அவங்க பேசியிருக்காங்க, சாவித்ரி தாகூர் அவர்கள். அதாவது மகப்பேறு சலுகைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது PMMVY, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அதுதாங்க அது நான் சொல்ல வந்தது, மகப்பேறு சலுகைகள். இதில் பார்த்தோம் அப்படின்னா 5000 ரூபா கொடுப்பாங்க, 3 தவணையாக கொடுப்பாங்க இந்த திட்டத்தின் கீழே. இந்த திட்டம் வந்து ஜனவரி 1, 2017 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே நாம் பார்க்குறோம். ஜனவரி 1, 2017 மகப்பேறு சலுகைகளுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். 5000 ரூபா கொடுப்பாங்க, 3 தவணைகளாக கொடுப்பாங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் சுமார் 10 கோடி மகளிர் வந்து சுய உதவி குழுக்களோடு இணைக்கப்பட்டிருக்காங்கங்கிறதையும் நாம் பார்க்குறோம். நம்ம நமோ ட்ரோன் திதி திட்டம் இப்போ பக்காமல் பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து ட்ரோன் கொடுத்து அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்து இந்த விவசாய நிலங்களில் எப்படி பூச்சி மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா விவசாயிகள் இவங்களை கான்டாக்ட் பண்ணி அதை எப்படின்னு பயன்படுத்திக்கலாம். அதனால் அவங்களுக்கு ஒரு தொழில் மேம்பாடு, வருமானம், அவங்க குடும்ப சூழ்நிலை, அதே மாதிரி அவங்களை உயர்த்துவது மூலயமா நம்ம நாடு வளரும். ஸோ இந்த மாதிரி திட்டம் தான் நமோ ட்ரோன் திட்டம். அதே மாதிரி லட்சாதிபதி பெண்கள் திட்டம்னு இருக்குது. அதாவது ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மாத வருமானம் ₹1,00,000 இருக்கணும். அதுதான் லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தையெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த அமர்வில் அவங்க பேசியிருக்கிறது. 10 கோடி மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது. 10 கோடி மகளிர் வந்து சுய உதவி குழுக்களோடு இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நமோ ட்ரோன் திட்டம், லட்சாதிபதி திட்டம், இது மூலிமா அவங்கள வந்து நாங்கள் மேம்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்க இந்த அமர்வில் சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனையாவது அமர்வு அப்படின்னு பார்க்கும்போது 63வது அமர்வு நியூயார்க்கில் நடைபெற்றது நாம் பார்க்குறோம். அடுத்த தகவல், சட்டப்பிரிவு 356. மாநில அரசை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரோட ஆட்சி அங்கே வருது அப்படின்னா அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வரும்னா ஆர்டிகல் 356 பிரிவின் கீழே தாங்க அது வரும். அதுக்காக நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் வந்து நல்லா இருந்ததை போய் கெடுத்துட்டு அவங்க உட்காரலைங்க. அங்கே ஏற்கனவே பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தது. யாரும் அடுத்த முதல்வர் வரதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து அவங்க அங்கே பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மணிப்பூர் அரசின் அனைத்து செயல்பாடுகள் மற்றும் மாநில ஆளுநரின் அனைத்து அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுள்ளார். எதன்படின்னு பார்க்கும்போது அரசமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவின் கீழ் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் இப்பிரிவு சார்ந்த பிற அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி மணிப்பூர் அரசின் அனைத்து செயல்பாடுகள் மற்றும் மாநில ஆளுநரின் அனைத்து அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுள்ளார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சட்டப்பிரிவு 356 கீழே அவங்க அங்கே வந்திருக்காங்க. இப்போ மணிப்பூரில் குடியரசுத் தலைவரோட ஆட்சி தாங்க இருக்குது. ஸோ மணிப்பூர் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மைதேகி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் கடந்த 2023 மே மாதம் பெரும் கலவரம் ஏற்பட்டுச்சுங்க. அதாவது அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா இவங்களுக்கு உண்டானது கிடைக்காம போயிடும். மைதேகி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது குகி பழங்குடியினர் பாதிக்கப்படுவாங்கங்கிறதுனால 2 பேர்த்துக்கு ஒரு பஞ்சாயத்து ஆகி இப்போ கடைசி அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வர அளவுக்கு வந்துருச்சுங்க. கடந்த 2023 இது தொடங்கிருச்சு. ஆக்சுவலாக பேரவையை முடக்கி தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதை கேன்சல்லாம் பண்ணலை, பேரவையை முடக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா பேரவை 2027 வரைக்கும் இருக்குது. அவங்க வந்து மறுபடியும் இது பண்ணி தேர்தல் நடத்தி அவங்க இது பண்ணலாம். இல்லாட்டி இப்போ இருக்கிற
அந்த கட்சியில் இருக்கிறவங்களையே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து யாரையாவது ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம். பட் யாரும் அதுக்கு ஒத்து வரல. ஸோ வந்து நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க, எத்தனை நாளைக்கு வந்து அரசின் செயல்பாடுகள்லாம் முடக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு மேடம் வந்து உட்கார வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ குடியரசுத் தலைவரோட ஆட்சி மணிப்பூரில் நடக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ராஜினாமா பண்ணிட்டார் பிரேம்சிங் அவர்கள். முதல்வர் பிரேம்சிங் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அவர் ராஜினாமா கடிதத்தை அந்த மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லாவ் இடத்துல ஒப்படைச்சிட்டாருங்க. அரசியல் குழப்பம் நீடித்ததால் சட்டப்பிரிவு 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமலுக்கு வந்திருக்குங்கிறத நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சி இது தாங்க நாம் மணிப்பூரில் குடியரசுத் தலைவரோட ஆட்சி இருக்குது. 2027 வரைக்கும் அந்த ஆட்சி முதல்வரோட ஆட்சி இருக்கும்போதே இந்த கலவரத்தினால அவர் ராஜினாமா பண்ணி நம்ம இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு. 2023 மே மாதம் தாங்க கலவரம் தொடங்குச்சு. குக்கி ப்ளஸ் மைதேகி இவங்க 2 பழங்குடியினருக்கிடையே நடந்த சண்டை தாங்க காரணம். சண்டை போட்டாவே பிரச்சனை தான். சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கலாம். அடுத்தது அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கரகாட்டக்காரன் படத்தில் இந்த கார் யாரை வச்சுருந்தாங்க, மைசூர் மகாராஜா வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்க விஷயம் என்னென்னா, நம்ம டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமைச்சரவை மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா 6வது டைம் இது நடக்குதுங்க. முதல் விஷயம், அமைச்சரவை இலாக்காவில் 6வது டைம் நடக்குது. யார்கிட்ட? பொன்முடியிடம் காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது யார்கிட்ட இருந்துச்சு? பால்வளத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்களிடத்தில் இந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை இருந்துச்சு. இதை வாங்கி இப்போ பொன்முடியிடம் கொடுத்துட்டாங்க ஆளுநர். முதல்வரோட இதில் தான் வந்து அதை கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து இவர் வனத்துறை அமைச்சர் மட்டும் இல்லைங்க, காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை 2ஐயும் சேர்த்து பார்த்துக்குவார். கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. பட் பால்வளத்துறை வந்து இவர் மட்டும்தான். இவர்கிட்ட இருந்ததை வாங்கி பொன்முடியிட்டத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை இப்போ யார்கிட்ட இருக்குன்னா பொன்முடியிடம் இருக்குது. வனத்துறையும் அவர்கிட்ட தான் இருக்குது. ராஜகண்ணப்பன் அவர்கள்ட்ட பால்வளத்துறை மட்டும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ராஜகண்ணப்பன் அவர்களிடத்தில் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை யாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பொன்முடியிடம் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வனத்துறை அமைச்சராகவும் இருக்காங்க. சேர்த்து கூடுதல் பொறுப்பாக இது கிடச்சிருக்கு. ஆனால் பால்வளத்துறை அமைச்சர் வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் தான். அடுத்தது வருமான வரி சட்டம். இதில் ஒரே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சதில் ஒரே பஞ்சாயத்து தாங்க. சரி, இது தாக்கல் செஞ்சுட்டாங்க. வருமான வரி சட்டம் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதோட என்னென்ன பழசில் என்ன இருந்துச்சு, இப்போ புதுசில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். புதிய வருமான வரி மசோதா அறிமுகம் செஞ்சுட்டாங்க. கூட்டுக்குழுவெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பரிந்துரைச்சு அதில் எல்லோரும் பண்ணி முடித்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டாங்க. பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வழி அது வந்துருச்சுங்க. அதில் வந்து அறிமுகம் பண்ணிட்டாங்க. புதிய வருமான வரி மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகம் ஆகிடுச்சு. வருமான வரி சட்டம் 1961 மேற்கொள்ளப்பட்ட தொடர் மாற்றங்களால் தற்போது 819 பிரிவுகள் வந்துருச்சுங்க. ஆல்ரெடி இருந்த இதில் அதை வந்து இப்போ மாற்றினதுனால புதிய வருமான வரி மசோதா 600 பக்கங்கள், 23 அத்தியாயங்கள், 16 அட்டவணைகள் மற்றும் 536 உட்பிரிவுகள் அப்படிங்கிறத நம்ம புதிய வருமான வரி மசோதா கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏகப்பட்ட சட்ட திருத்தம் பண்ணதுனால, மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தினால 819 பிரிவாக வந்துருச்சுங்கிறதுனால இப்போ புதிய வருமான வரி மசோதாவை பார்க்குறோம். என்ன இருக்குது அதில்? 600 பக்கங்கள் இருக்குது, 23 அத்தியாயங்கள் இருக்குது, 16 அட்டவணைகள் இருக்குது, 536 உட்பிரிவுகள் இருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, நீளமான வாக்கியங்களை எளிதாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறிய வாக்கியங்களாக மாற்றப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. தமிழ் தாங்க, ஆனால் அது நீளமாக இருக்கும்போது புரியல அப்படிங்கிறாங்க. இந்த வசூல்ராஜா MBBSல கமல் சொல்லுவார், தினைக்கும் பேசுகிற வார்த்தை தமிழ், நமக்குன்னு வரும்போது கிடைக்க மாட்டேங்குது, கிடச்சிருச்சு ஃபீலிங்ஸ் அப்படிம்பார். அது உணர்வுகள் அப்படிங்கிறது அவருக்கு வாயில் வரலையும், அதனால் ஃபீலிங்ஸாக. அப்போ தமிழ் ஃபீலிங்ஸுங்கிறது தமிழும் முடிவாயிடுச்சு. அந்த மாதிரி சில வார்த்தைகள் நமக்கு புரியாமல் போயிடுச்சு. ஸோ இதை வந்து சின்னதாக்கிட்டாங்க. அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன புரியாத வார்த்தைகள்னு பார்க்கலாம்.
நீளமான வாக்கியங்கள் எளிதாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறிய வாக்கியங்களாக மாற்றப்பட்டுள்ளன. வருமான வரி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள மதிப்பீட்டு ஆண்டு, முந்தைய ஆண்டு இந்த 2 சொற்றொடர்களும் கைவிடப்பட்டு, பார்த்திங்களா நான் சொன்னேன்ல ஃபீலிங்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த மதிப்பீட்டு ஆண்டு, முந்தைய ஆண்டு புரியாமல் போயிடுச்சு. ஸோ அதை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 2 சொற்றொடர்களும் கைவிடப்பட்டு வரி ஆண்டு அப்படிங்கிற சொற்றொடர் மசோதாவில் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். வரி செலுத்துவோர் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், இப்போ மதிப்பீட்டு ஆண்டும் முந்தைய ஆண்டும் அப்படிங்கிறது வரி செலுத்துகிறவங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுனால வரி ஆண்டு அப்படிங்கிறது மசோதாவில் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னா என்ன? வரி ஆண்டு தாங்க மதிப்பீட்டு ஆண்டு. முந்தைய ஆண்டு அப்படின்னா நிதியாண்டை தான் அப்படி சொல்கிறாங்க. அதை தான் நமக்கு இப்போ புரிய வைக்கிறாங்க. மதிப்பீட்டு ஆண்டுங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மதிப்பீட்டு ஆண்டு, முந்தைய ஆண்டை தான் நம்ம மாற்றிருக்கோம். மதிப்பீட்டு ஆண்டை நம்ம என்ன சொல்கிறோம்? வரி ஆண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி முந்தைய ஆண்டு என்னன்னு சொல்கிறோம்? நிதி ஆண்டுன்னு சொல்கிறோம். இது 2 புரியாதனால மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. புதிய வருமான வரி சட்டம் எப்போ அமலுக்கு வருதுன்னா 2026 ஏப்ரலில் வருதுங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அடுத்த தகவல் துளிகள் பார்க்கலாம். நம்ம முதல்வர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தொடங்கி வச்சார் காணொளி மூலயமா. ஃபேர் ப்ரோ அப்படிங்கிற 2025 கண்காட்சியோட 17வது பதிப்பு சென்னையில் முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. இதோட பிராண்ட் அம்பாசிடர் பார்த்தோம் அப்படின்னா, இது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு கண்காட்சிங்க. 15 லட்சத்துலேருந்து 15 கோடி வரைக்கும் இந்த வீடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ஒரு கண்காட்சி அப்படிங்கிறது இதை நாம் பார்க்குறோம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கண்காட்சிக்கு பிராண்ட் அம்பாசிடர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரிஷா தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. இதோட 17வது பதிப்பை தான் நம்ம முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு சென்னையில். அடுத்தது, செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை வழங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெலுங்கானா மாநிலத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் கச்சிபவுலி என்ற இடத்துல 10.1 லட்சம் சதுர அடியில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது புதிய வளாகத்தை திறந்திருக்குன்னு நாம் பார்க்குறோம். தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெலுங்கானா மாநிலத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை வழங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் கச்சிபவுலி அப்படிங்கிற இடத்துல அந்த நிறுவனம் புதுசாக அவங்களோட வளாகத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். தெலுங்கானாவோட முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டி. அதே மாதிரி முத்ரா திட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பிரதமரோடது. முத்ரா திட்டம் அப்படிங்கும்போது ஏப்ரல் 8 2015 தொடங்கப்பட்டதுங்க. இப்போ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு அந்த ஒரு பஞ்சாயத்து போகுது, அதனால் இதை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது முத்ரா திட்டத்தின் கீழே நம்ம தமிழ்நாடு வாங்கின கடன்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இதை எடுத்தோம். முத்ரா திட்டம் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இது 3 பிரிவின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிற 3 பிரிவின் கீழே தான் முத்ரா திட்டம் கொடுத்தாங்க. சிசுவில் 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. கிஷோரில் 50,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. 5 லட்ச ரூபாயிலேருந்து தருணில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நம்ம பிரதமர் 3.0 வந்துச்சு இல்லைங்களா, 3ஆவதாக பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த முத்ரா திட்டத்தோட கடன் தொகையை நீட்டிப்பு பண்ணிட்டார். ரீசெண்டாக 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் மாற்றிட்டார். ஸோ இந்த முத்ரா திட்டத்தின் கீழே கடன் வாங்கினவங்க, அதாவது தருண் அடிப்படையில் கடன் வாங்கினவங்க 5லேருந்து 10 லட்சம் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த கடனை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தருண் ப்ளஸ் அப்படிங்கிற பிரிவின் கீழே 20 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் நாம் இந்த முத்ரா திட்டத்தை எடுத்ததுக்கான காரணம். அடுத்தது, இந்தியாவில் அதிக பெண் மக்களவை எம்பிக்கள். இதை ஏன் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இப்போ நாடாளுமன்றம் இது நடக்குது இல்லைங்களா, அதில் தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது அறிக்கையில் என்னன்னு பார்க்கும்போது, இந்தியாவில் அதிக பெண் மக்களவை எம்பிக்கள் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது 543 எம்பிக்கள் நமக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 543 தான். அதில் ஒரு 74 பெண் எம்பிக்கள் இருப்பாங்க. அதில் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதியில் 11 பெண் எம்பிக்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம். வரேன் நம்ம தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது, அதில் 5 பேர் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி அதிகமான ஆண் எம்பிக்கள் உத்தரப்பிரதேசத்தில்
80க்கு 73 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 7 பேர் பெண் எம்பியும் 73 பேர் வந்து ஆண்களும் அதிகமாக இருக்கிறத நம்ம உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம். இந்த விஷயம் என்ன, பெண் மக்களவை அதாவது இந்தியாவில் பெண் மக்களவை எம்பிகள் கொண்ட மாநிலம் அதிக மேற்கு வங்காளம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதிக பெண் மக்களவை எம்பிக்கள் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளம், அதிக ஆண் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம். நம்ம வந்து 5 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அடுத்த தகவல், தேர்தல் ஆணையம் தாங்க இந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றம் நடக்குது இல்லைங்களா, அதனால் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தான் தெலுங்கானாவை பார்த்தோம், அப்புறம் ஆந்திரா அடுத்தது. பெண்களுக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை வந்து மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம் இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து அதை அறிமுகம் பண்ணுறதா நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து பணக்கார முதல்வர் வேறு. அவர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டம் அதை வந்து மார்ச் 8 அறிமுகம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்களுக்கு வீட்டிலிருந்தே பணியாற்றும் திட்டம் தாங்க இது. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் பணி நிலையமும் உருவாக்கப்படுங்கிறத சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம், வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா பக்கமாக ஏதாச்சும் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த பணி நிலையங்கள் ஆஃபீஸை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து அவர் அறிமுகம் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா மார்ச் 8 அறிமுகம் ஆக போகுதுங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் சரியாக குழந்தைகள் இருக்கும்போது வேலைக்கு போக முடியாது, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களோட சுய இதை வளர்த்துக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்காக ஒரு திட்டம் தான் வந்து வீட்டிலேருந்தே அவங்க வேலை செய்யலாம், குழந்தைங்களையும் கவனிச்சிக்கலாம், பெரியவங்களையும் கவனிச்சிக்கலாம், வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கலாம், அப்படியே அதோடு சேர்ந்து அவங்க சுயமாகவும் நிற்கலாம். அதுக்காக தான் வந்து அவங்களோட மேம்பாட்டுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்போ வந்து மார்ச் 8 அறிமுகம் ஆக போகுதுங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது, சுடுமண்ணால் ஆன கிண்ணம். இது எங்கே கிடச்சிருக்குது பார்க்கலாம். வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கிறது தெரியும். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், 13 வட்ட சில்லு கிடச்சிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுடுமண்ணாலான கிண்ணம் கிடச்சிருக்குதுங்க தொல்பொருளில். அதை தான் இப்போ நாம் பார்க்குறோம். அதாவது வெம்பக்கோட்டை அருகில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஆண்டு ஜூன் 18 தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் நமக்கு சுடுமண்ணால் ஆன கிண்ணம் நேற்று கண்டறியப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் தகவலில் தெரிஞ்சுக்கிட்டோம். 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரைக்கும் தங்க நாணயம், செப்பு காசு, சுடுமண் உருவ பொம்மை, சதுரங்க ஆட்டக்காய்கள், கண்ணாடி மணி, வட்ட சில்லுகள், அதான் சொன்னேன் லாஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டாக கிடச்சது ஒரு 13ன்னு, அந்த வட்ட சில்லு, அப்புறம் சங்கு வளையல், இந்த மாதிரி 3400க்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி தொல்பொருளில் கிடச்சது கண்ணாடி சுடுமண்ணால் ஆன கிண்ணம் தாங்க நாம் இன்றைக்கி கிடச்சிருக்குது. ஸோ அடுத்தது நம்ம அதெல்லாம் இதில் கூகுளில் போட்டு தாங்க பார்க்க முடியும், நமக்கு காட்ட மாட்டாங்க. கூகுளில் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வெம்பக்கோட்டை அருகே 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளில் 3400க்கும் மேற்பட்ட தொல்பொருள் கிடச்சிருக்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது, தேசிய விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நம்ம நாட்டில். அதெல்லாம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுங்க. போன மாதம் ஜனவரி 24 தொடங்கினாங்க, நேற்றோடு நிறைவு பெற்றுச்சு. ஒரு 22 நாளில் நடந்துச்சு. அதிகாரப்பூர்வமாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பிடி உஷா அவர்கள், ஒலிம்பிக் சங்க தலைவர், அவங்க சொல்லிட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்கே நடந்திருக்குன்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கு. சாம்பியன் பட்டம் யார் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அணி தான் வந்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் வாங்கிட்டாங்க. 121 பதக்கங்கள் வென்றுட்டாங்க. என்னன்னு பார்க்கும்போது உத்தரகாண்டில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டு போட்டி பிப்ரவரி 14 முடிஞ்சிருச்சு. சர்வீஸ் அணி பார்த்திங்கன்னா 121 பதக்கங்களோட ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அணி வந்து 92 பதக்கங்களோட 6ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 10,000க்கும் அதிகமான வீராங்கனைகள் வந்து இந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. எத்தனை மாநிலம்? 37 மாநிலம் ப்ளஸ் யூனியன் பிரதேசம் ரெண்டும் சேர்ந்து தான் 10,000க்கும் அதிகமான வீராங்கனைகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் தான் நம்ம மாநிலம் வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கு. 92 பதக்கங்களோட பிடிச்சிருக்காங்க. நம்ம பசங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம், கைத்தட்டிடலாம்.
கை தட்டிடுங்க. தட்டியாச்சா? ஓகே. அடுத்தது தமிழக வீரர் வீராங்கனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக எதில் அப்படின்னு பார்க்கும்போது தடகளம் மற்றும் நீச்சலில் தாங்க. தடகளத்தில் ஒரு 19 பதக்கம், நீச்சலில் ஒரு 19 பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். தங்க பதக்கங்களும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தடகளத்தில் தான் 5, நீச்சலில் 4 வாங்கியிருக்கோங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது 92 பதக்கங்கள் வாங்கிட்டாங்க. இதில் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் வந்து விருது கொடுத்தாங்க இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை. அதே மாதிரி அந்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ வந்து மத்திய விளையாட்டுத்துறைன்னு பார்க்கும்போது மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான் வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர். அதே மாதிரி உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதல்வர் பார்க்கும்போது புஷ்கர் சிங் தாமி, இவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க நிறைவில். அதுக்காக இவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். பிடி உஷா வந்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதுபோலவே இது வந்து 2025 நமக்கு உத்தரகாண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 39வது தேசிய விளையாட்டு எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா மேகாலயத்தில் நடக்கும் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லிட்டாங்க. 2027 விளையாட்டு போட்டி, தேசிய விளையாட்டு போட்டி மேகாலயத்தில் நடக்கும். 38வது தேசிய விளையாட்டு போட்டி வந்து உத்தரகாண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 22 நாளாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் 6வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வந்து சர்வீசஸ் அணி அவங்க வந்து 121 பதக்கங்களோட வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தை பார்க்கும்போது ஒரு விஷயங்க, பொது சிவில் சட்டம் ரீசெண்டாக வந்து அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவில், அதுக்கு முன்னாடி கோவாவில் வந்து பொது சிவில் சட்டம் தான். எல்லாருக்கும் சட்டம் ஒன்று அப்படிங்கிறது தான் பொது சிவில் சட்டம். எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே சமம் அப்படிங்கிறது தான் பொது சிவில் சட்டத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். அதை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்தியாவிலேயே வந்து முதல் மாநிலமாக அமல்படுத்தினாங்க. அதுக்காக நம்ம உத்தரகாண்டை பார்க்கும்போது அதை நான் வந்து சொல்ல வேண்டியதாக வருது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் சில மாநிலங்களுக்கு தலைநகர் 2 இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இல்லை, பட்டு சில மாநிலங்களுக்கு இருக்குது. அதில் ஒன்று பார்த்தா அப்படின்னா உத்தரகாண்டில் 2 தலைநகரம் இருக்குது. ஒன்று அதாவது குளிர்கால தலைநகரம் ஒன்று, கோடைகால தலைநகரம் ஒன்றுன்னு இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது உத்தரகாண்ட் மாநிலத்தோட குளிர்கால தலைநகரம் டேராடூன்னு பார்க்குறோம். அதே மாதிரி கோடைகால தலைநகரம் வந்து பாரி ரைசின் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாரி ரைசின் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாரி ரைசின் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து சென்னை தாங்க. அது கோடை காலமாக வச்சுக்கிட்டா கூட குளிர்காலத்துக்கு ஒரு தலைநகரை எதை வைக்கலாங்கிறத நம்ம நீங்கள் எல்லோரும் கமெண்டில் பண்ணிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நமக்கு 38வது தேசிய விளையாட்டு போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குங்கிறத நாம் பார்த்துட்டோம். அதோட டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். அங்கே யார் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க, நம்ம மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார், உத்தரகாண்டோட முதல்வர் யார், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைவர் யார், அடுத்தது 2027 எப்போ எங்கே போட்டி நடக்கும் மேகாலயத்தில், இது எல்லாமே வந்து தேசிய விளையாட்டு போட்டிகளோட நிறைவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபோலவே நம்ம இந்தியர் ஒருவருக்கு பிரிட்டனோட உயரிய விருது கிடச்சிருக்குங்க. யாருன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். பிரிட்டனோட உயரிய விருது கிடச்சிருக்கு அப்படின்னா அவர் யார் அப்படின்னா டாடா குழுமத் தலைவர் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை பிரிட்டன் வழங்கியிருக்கு. எதுக்குன்னு பார்க்கும்போது பிரிட்டன் இந்தியா இடையே வணிக உறவுகளை காரெல்லாம் அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே 70,000 பேர் பிரிட்டனில் வேலை செய்கிறாங்கங்க. நம்ம ஜாகுவார் காரு, என்னென்னா லேண்ட் ரோவரா, அந்த மாதிரி காரெல்லாம் வந்து பிரிட்டனுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வணிக உறவுகளை வந்து ஒரு பாலமாக இந்தியாவும் பிரிட்டனும் இருக்கிறதுக்காக இவருக்கு உயரிய விருது, அந்த நாட்டோட உயரிய விருதை மன்னர் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். டாடா குழுமத் தலைவர் என் சந்திரசேகரனுக்கு கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை பிரிட்டன் வழங்கியது. பிரிட்டன் இந்தியா இடையே வணிக உறவுகளை மேம்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றியதற்காக அவருக்கு தி மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் சிவில் பிரிவின் கீழே கொடுத்துருக்காங்க. பட்டத்தை வந்து பிரிட்டன் அரசர் சார்லஸ் வந்து டாடா குழுமத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டாடா குழுமத் தலைவர் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு தெரிவித்தது டாடா குழுமம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் சந்திரசேகரன் அவர்களுக்கு கௌரவ நைட்ஹுட் பட்டம் கொடுத்ததுக்காக. அடுத்த தகவல், நம்ம முதல்வர் ஒரு அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காருங்க. என்னன்னு பார்க்கும்போது
சென்னை சென்ட்ரல் தெரியும். சென்னை சென்ட்ரல் வந்து இப்போ 4 தளங்களோட இயங்கிகிட்ருக்கு. இப்போ அதை வந்து 27 தளங்களாக வந்து மாற்ற போகிறாங்க. அதாவது கோபுர கட்டடம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே அடிக்கல் நாட்டு விழாவில் பார்க்குறோம். அடிக்கல் நாட்டு விழா வந்து காணொளி மூலயமா நம்ம முதல்வர் வந்து திறந்து வச்சுருக்காரு. ஸோ சென்னை சென்ட்ரலில் 27 தளங்களோட கோபுர கட்டடம் ஒன்று வரப்போகுது. இப்போ அது வந்து ஆல்ரெடி 4 தளங்களோடு இருக்குது. அதை வந்து 27 தளங்களாக மாற்ற போகிறாங்க, விரிவுபடுத்த போகிறாங்க. சென்னை சென்ட்ரல் பார்த்தோம் அப்படின்னா பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு பகுதி எல்லாமே இருக்குங்க. அந்த சென்னை சென்ட்ரலை சுற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. சென்னை மெட்ரோ ரயில்ஸ் இருக்கும், சென்னை ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், மின்சார ரயில் இருக்கும், பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி எல்லா போக்குவரத்துக்கும் சென்ட்ரலாக அது இருக்குது. ஈஸியாக போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன். பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு பகுதி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ 14,280 சதுர மீட்டர் பரப்பு கொண்டதுங்க. இது யார் கட்டமைக்க போகிறாங்க? இந்த 27 தளங்கள் யார் கட்டமைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் தான் வந்து கட்டமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை தான் கட்டமைக்க போகிறாங்க. இது எப்போ இது என்ன உருவாக்கும்? இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த நிறுவனம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமும் ரெண்டும் சேர்ந்து தாங்க இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம், அதாவது சென்னை மெட்ரோ ஒரு திட்டத்தை பண்ணும்போது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தோட பங்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தோட பங்கும் சேர்ந்து தான் அதில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இதை யார் கட்டுமான பணி பண்ணுறாங்கன்னா சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் தான் பண்ணுறாங்க. ஒரு 30 மாதம் சொல்லியிருக்காங்க. 30 மாதத்தில் இது ரெடி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 27 தளங்களோட கோபுர கட்டடம், சென்ட்ரல் டவர் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து கட்ட போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஆல்ரெடி வந்து 14,280 ஸ்கொயர் ஃபீட்டில் சதுர மீட்டர் பரப்பில் இருக்கிற விஷயம். இதுலேயே தான் வந்து 27 தளங்கள் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்கங்கிறத நாம் பார்க்குறோம். தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோங்க. 3-4 தகவலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம பிரதமர் அமெரிக்காவில் போய் என்ன ட்ரம்ப்போட பேசினார் அப்படிங்கிற விவரத்தை நான் இன்றைக்கி எடுக்கலை, நாளைக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ இன்னும் ரொம்ப லாங்காக போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம பிரதமரோட அமெரிக்கா பயணத்தை பற்றி நாளைய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. உங்கள் லைக் தாங்க என்னோடய எனர்ஜி. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி.